வாணி வாணி என்ன பண்ற? சொல்லுங்க, என்னங்க வேணும்? என்ன வாணி பியூட்டி பார்லர் போறேன்னா முகத்தை இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, முடியெல்லாம் இப்படி வெட்டிட்டு வந்திருக்க, என்ன அதுக்கு அந்த கோலம் பார்க்கவே சகிக்கல. அப்படியாங்க? அது ஒண்ணும் இல்லங்க, எனக்கு ஆசையா இருந்துச்சு இப்படி வெட்டணும்னு, அதுக்காக தான் வெட்டிட்டு வந்தேன். அதுக்காக இப்படியா வெட்டுவ? வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா? பல முறை யோசிச்சு தானே செய்யணும். நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். அதுக்கு என்ன உங்களுக்கு? ஏன் இப்ப காலங்கத்தால எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்காக நான் சொல்றதா நீ கேட்க மாட்டியா? நீ நான் சொல்ற மாதிரி நீ நடக்க மாட்டியா? பின்பற்ற மாட்டியா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. நீங்க சொல்றது கேட்டா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு பொட்டி படிக்க எடுத்து போயிடுவேன். போயா நீ முத. என்ன வாணி இப்படிலாம் சொல்ற? காதுல என்ன தோடு போட்டிருக்க? இப்பதான் கவனிக்கிறேன். தோடு நல்லாவா இருக்கு? இதெல்லாம் போய் போடலாமா? இப்போ என்ன அந்த தோடுக்கு குறைச்சா? முன்னாடி முடிக்கு வந்து குறைச்ச சொன்னீங்க, இப்ப தோடு குறைச்ச சொல்றீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் குறை சொல்லிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்து. நீங்க முத ஒழுங்கா இருக்கீங்களா? அதுக்கு இல்ல வாணி. ஏ வாணி இப்படி பண்ற? அட போயா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்ப. எனக்கு இந்த தோடு வேணா, ஒரு டைமண்ட் தோடு வாங்கி கொடு, அதை நான் போட்டுக்கிறேன். சரியா? ஐயோ அதெல்லாம் இல்ல வாணி. இந்த தோடே உனக்கு அழகா இருக்கு. எப்பவுமே இந்த தோடை நீ போட்டுக்கோ வாணி. நான் சும்மா சொன்னேன். ஓகேவா? இப்பதான் நீ சரிப்பட்டு வர. இப்படி சொன்னாதான் நீ எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவ. சரி வாணி, எனக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பாடு இருந்தா எடுத்துட்டு வா போ. நான் இப்ப பியூட்டி பார்லர் போயிட்டு அழகா தலைமுறை வெட்டிட்டு நீட்டா அழகா வந்திருக்கேன். இப்ப பார்த்து சாப்பாடு எடுத்து அதை எடுத்து வைங்க. ஏதாவது நொட்டை சாப்பிட சொல்லிட்டு இருப்பான் அந்த ஆளு. இந்த ஆளை எடுத்து போட்டு தின்ன வேண்டியதானே? நம்மளை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்குது ஊசு. என்ன வாணி அங்க குசு குசுன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தா? என்னாச்சு? அதுவா, அது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. வாணி சாப்பாடு ரெடி பண்ணியா? இன்னும் காணோம். ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேங்க. சாப்பிடுங்க. குடு குடு, ரொம்ப பசிக்குது எனக்கு. இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் திண்ணி பட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடறானே, இந்த ஆள் 5 வேளை சாப்பிடுவான். நம்மளை போட்டு உயிரை வாங்கிட்டு. திண்ணியா போதா? உன் பக்கத்துல தான் இருக்கு, வச்சு திண்ணி தொலையா. ரொம்ப நேரம் லவலவலன்னு பேசிட்டே இருப்பேன். அப்புறம் இட்லி ஆறி போச்சு, அளந்து போச்சு, நம்மளை போட்டு குறை சொல்லிட்டு இருப்பான் அந்த ஆளு. இதான் சாப்பிட்றேன் வாணி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாணி. ரொம்ப நல்லா இருக்கு வாணி இட்லி. ஆனா சட்னில தான் உப்பு பத்தல, காரம் இல்ல. என்ன வாணி இது? அட போயா நீ வேற. ஏதாவது இதை குறைச்சிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். அதுவா வாணி, வெளியே நான் வீட்டுல இருந்து வரும்போது இட்லி வேலை காய வச்சிருந்தேன். வெயில்ல எதுக்கு காய வச்சிருந்தேன் கேட்கணும்னு நினைச்சேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அது ஒண்ணும் இல்லைங்க. வெளியே இட்லி காய வச்சா இட்லி பொடி செஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான் இட்லி காய வச்சிருக்கேன். உங்களுக்கு இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும்ல. முன்னாடி நீ சொல்றதே அதிசயமா இருக்கு. வெளியே இட்லி காய வச்சா இட்லி பொடி செய்யலாமா? என்னாடி கூத்து இது? இப்படிலாம் பண்ற நீ? யோ, உனக்கு பிடிச்சா சாப்பிடு, இல்ல வெளியே போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுயா. போயா. ஏன் சமையல் பார்த்து குறை சொல்ற? உங்க அம்மா சமையல் எப்படி தெரியுமா? நான் வரது மாதிரி உங்க அம்மா சமைச்சு போட்டாங்க. உங்க அம்மா சமையல் ஒழுங்கா? ஏன் சமையல் குறை சொல்லிட்டு இருக்க? வந்தே வெச்சுக்கோ, ஒரு அரை விட்டு அவ்வளவுதான். நீ ஓஞ்சி ஒழிச்சு நான் வெயிட்டா நானே. அப்படியே ஓஞ்சி போய் மலைப்படி விழுந்துடாம பாத்துக்கோ. அதெல்லாம் இல்ல வாணி. ஏ வாணி கோச்சுக்கிற? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு மத்தியானம் எங்க அம்மா வராங்க சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிரு சரியா? இது மாதிரிலாம் சமைச்சு வைக்க, நல்லா சூப்பரா சமைச்சு வை. என்னது, உங்க அம்மா வராங்களா? போச்சுடா போச்சு. இந்த என்னென்ன குறை பேச போறாங்களோ தெரியல, என்னென்ன சொல்ல போறாங்களோ தெரியல. உனக்கு சமைச்சு போறதே பெருசு இல்ல, உங்க அம்மாக்கு வேணா சமைச்சு போணுமா? முடியல, என்ன பண்ண போறேனே தெரியலையா எனக்கு. சரி வாணி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மாவுக்கு மத்தியானம் சேர்த்து சமைச்சிரு சரியா? அட கடவுளே, எனதுதான் எனக்கு வந்த சோதனை. நான் பாட்டு எனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுறேன். இப்ப மாமியார் கிளை வரேங்குதே, என்னடா சொல்றது, என்னடா சமைக்கிறதுன்னு தெரியலையே. கடவுளே, ஏதாவது ஹெல்ப் பண்ணுப்பா. அடடா, பெல்லு சவுண்ட் அடிக்குது. அம்மா வந்துட்டாங்க உங்களுக்கு. மாமா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படா இருக்க? ஆளு என்ன இப்படி துரும்ப இழைச்சிட்ட? நான் சமைக்கவும் நல்லா குஸ்டியா இருந்தேன். இப்போ பொண்டாடி சமையல சாப்பிடும் ஒரு துரும்ப இழைச்சிட்ட. என்னடாச்சு? என்னடா போடுற உனக்கு சமையல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதாம்மா இருக்கேன். இருமா, அவளை கூப்பிடுறேன். வாணி வாணி என்ன பண்ற? இங்க வா, அம்மா வந்துட்டாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ வருவேன்னு சொன்னேன். அதுக்காக உனக்கும் சேர்த்து சமையல் பண்ணிட்டு இருக்காம்மா கிச்சன்ல. அப்படியாடா? அப்படி என்ன என் மருமக புதுசா சமைக்கிறா? இருமா, உன் மருமக சாப்பாடு சாப்பிட்டு பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. இருமா, உன் மருமக சாப்பாடு சாப்பிட்டு பாரு, அப்புறம் தெரியும் உனக்குமா. சரிடா, சாப்பிடலாம்டா. முதல் அவளை வர சொல்றா. எவ்வளவு நேரம் கூப்பிடா பாரு. வரக்கூட மாட்டேங்கிறா. அப்படி என்னதான் பண்றாளோ தெரியல. ஒரு மாமியார் வந்திருக்கேன், ஒரு மரியாதை மட்டும் கூட இல்ல. என்னதான் பண்றாளோ அப்படி. வாணி வாணி என்ன பண்ற? இங்க வா, அம்மா கத்திட்டே இருக்காங்கல்ல. அத்தை வாங்கத்த. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? உங்களுக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களா அத்தை? ஊர்ல நல்லா இருக்காங்களா? நான் எவ்வளவு நேரம் ஆகுது? நான் என் மாமன்ட்ட பேசிட்டு அதுக்கு ஒரு சத்தம் கூட கிச்சன்ல உனக்கு கேட்கலையா? அவ்வளவு நான் நடிக்கிறடி நீ. உன்னை பார்த்தாலே தெரியுது எனக்கு. ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க? நான் ஏன் நடிக்கணும்? உங்க மேல நான் பாசமா இருக்கேன்.
போச்சுடா, மாமியார் மருமக பிராணம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட தான், நமக்கு இங்கே வேலையே இல்லை. அம்மா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் வெளியே கிளம்புற வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்னடி என் பையன் துரும்பா இழச்சிட்டான், நீ நல்லா புஷ்டியா இருக்க, அவன் சாப்பாடு சேர்த்து நீ சாப்பிட்டு இருக்கியா? என்னடி பண்ற? ஏன்டா இப்பெல்லாம் பேசுறீங்க? நானே ஒல்லியா இருக்கு சிம்ரன் மாதிரி இருக்கேன், என்னை போய் குண்டுங்கிறீங்களே குஷ்பு மாதிரி. நான் அப்படிலாம் இல்ல அழகா ஒல்லியா சிக்கன் இருக்கேன், நீ அப்படிலாம் சொல்லாதீங்க த. என்னது, நீ சிம்ரன் மாதிரி இருக்கியா? பாக்குறவங்க கேட்டா சிரிப்பாங்கடி. போய் சமையல் எடுத்துருவா, இன்னும் நானு 10 நாள் இருப்பேன் இங்க, சரியா? என் ஆட்டம் உனக்கு செல்லுபடி ஆகாது, பாத்துக்கலாம் வா. என்னது